ஜமாத் எங்க இருக்குங்க. அனைவருமே வந்து இஸ்லாம் சகோதரிகள் தான். ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து தௌஹீத் ஜமாத் தொழுகாம இங்கே செப்பரேட்டாக ஒரு 2-3 இது வச்சுன்னு அவங்களுக்குள்ள மத ஒற்றுமை இல்லாமல் நிறைய தவறான செயல்லாம் இருக்கு. ஏன் இந்த இருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இயக்கமும் இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இங்கே தொழுகிறது இல்லை, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறது, அந்த ஒற்றுமையா இல்லை. சரி, இல்லை சமுதாயத்தை கூர்ந்து கவனித்தால் தான் இந்த கேள்வி கேட்க முடியும். அவர் வந்து இந்த சமூக நண்பர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பொதுவாக வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு தனி பள்ளிவாசலாக வச்சுருக்கிறீங்க, சுன்னத்துல் ஜமாத்துக்கு தனியாக பள்ளிவாசல் வச்சுருக்கிறீங்க. அப்போது இங்கே தௌஹீத் ஜமாத்தில் உள்ள தொழக்கூடிய ஆளுக்கு வந்து சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் போய் தொழ மாட்டேங்கிறீங்கள, அவங்க வந்து உங்கள் பள்ளிவாசலில் தொழ மாட்டேங்காங்கள. பூர்வீக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்களும் பள்ளிவாசலில் பெரிய பெரிய பள்ளிவாசல்லாம் முஸ்லீம்கள் பழங்காலமாக கட்டி வச்சுருக்கிற பள்ளிவாசல்களில் அவங்க வந்து உங்கள் கூட தொழ மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட தொழ மாட்டேங்கிறீங்கள. நீங்கள் இவ்வளோ நாளும் பேசுகிறீங்களே ஒற்றுமை அப்படி பண்ணிட்டு நீங்களே ஒற்றுமையில் சரியில்லையே அப்படின்னு சொல்லி, ஆமாம் எங்கள் பகுதியிலே நாங்கள் பார்க்குறோம், அப்படி இதான் ஒற்றுமைக்கு இலக்கணமா என்று கேட்குறாங்க. சரியான கேள்வி, அப்படி தான் கேட்கணும். இது வந்து சமுதாயத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சகோதரர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க, முஸ்லீம்கள் எப்படி டிசைனாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல கேள்வி, சமூகத்திற்கான ஒரு கேள்வி, புரிய வைக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ நான் இவ்வளோ நேரம் ஒரு பதிலை சொல்லிட்டேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. கடவுள் ஒன்று, அவருக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, அவரை தவிர வேறு எந்த ஆற்றலும் இந்த இறையடியார்களுக்கும் இல்லை. 2 அம்சம்தான் இஸ்லாத்தை பொறுத்து, ஒருவர் படைப்பாளர், மற்றெல்லாம் படைப்பினங்கள். படைத்தவனை வணங்கு, படைப்பினங்களை வணங்காது. சுலோகமாக சொல்கிறேன், எப்படி சொல்கிறான், படைத்தவனை மட்டும் வணங்கு, படைப்பினங்களை வணங்காது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை தான் இஸ்லாத்தின் கோட்பாடு, தாரக மந்திரம், இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை, பேஸ் ஆஃப் இஸ்லாம், பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை தூண்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் புரியாமல், அல்லது புரிந்தும் சிலர் வயிற்று பிழப்புக்காகவோ அல்லது வாழையடி வாழையாக திருமறை குர்ஆனையும் நபி மொழிகளையும் படிக்காமல் சிந்திக்காமல் முன்னோர்களுடைய வழிபாட்டில் எது நமக்கு கிடைத்ததோ அதுதான் சரி என்று நம்பிக்கையில செய்கிறாங்க. அண்ணன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய பள்ளியாசை கட்டி வச்சுக்கிறாங்கல்ல, தௌஹீத் ஜமாத் சும்மா சின்ன குடிசை மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் பள்ளியாசெல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. பெரிய பெரிய பள்ளியாசல் மகல்லாக்கள் உழு செய்கிற இடம், பெரிய ஹவுல், பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகிற மாதிரி பள்ளியாசல் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்க தர்காவை அவங்க வழி நடத்துகிறாங்க. அக்கா கேட்டாங்கல்ல தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு, நான் சொல்லிட்டேன் ஏன்னு. இறைவனுக்கு இணை வைக்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இந்த கொள்கை தான் இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு யார் செய்கிறா? இந்த பழங்கால முஸ்லீம்கள் செய்கிறாங்க. அப்போ ஆதாரம் எங்கன்னு கேட்டால் ஆதாரம் இல்லை. முன்னோர்கள் செய்தார்கள், முன்னோர்களை பின்பற்றலாமா? பின்பற்றலாம். எப்போ ஆதாரபூர்வமான செய்தியை சொன்னால் பின்பற்றலாம். இஸ்லாத்துக்கு மார்க்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குண்டா, முன்னோர்களோ பின்னோர்களோ நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் நுழைக்க முடியாது. இங்கே எப்படி இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டுருச்சுன்னா, இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிற மார்க்கம் மனுஷ மார்க்கம் கிடையாது, கடவுளால் வழங்கப்பட்ட மார்க்கம். அது மனுஷன் உள்ள வந்து பூந்து இன்டர்பிரேஷன் கொடுக்குறான், இவனா ஒரு விளக்கம் கொடுக்குறான். அதுக்கு இப்போ தௌஹீத் ஜமாத் ஒரு விளக்கம், சுன்னத்துல் ஜமாத் விளக்கம், தாமுக ஒரு விளக்கம், எஸ்டிபி ஒரு விளக்கம் கொடுத்தா நான் 4 திசையில் போயிடும் சமுதாயம். அப்படி போன அமைப்பு இதாக தான் இந்த அக்கா கேட்டாங்க, சியா சன்னி முஸ்லீம் கேட்டாங்கல்ல. அப்போது சன்னி முஸ்லீம்னா அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க, நபி வழியை சொல்லிட்டாங்க. இதில் இருந்து பிரிஞ்ச அரசியல் பிரிவு புதுசாக ஒன்று தூக்கிட்டு வந்து இஸ்லாம்னு காட்டிட்டாங்க. இப்படி தானே அரசியல் பிரிவு ஆன்மீகமாகி குழப்பம் பண்ணிட்டாங்க. இப்படி உலக ஆதாயங்களுக்காக அல்லது வயிற்று பிழப்புக்காக அல்லது முன்னோர்கள் புரியாமல் செஞ்ச ஒரு விஷயம்னா தர்கா வழிபாடு, சமாதி வழிபாடு. இன்னைக்கு இந்த முஸ்லீம்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற தொழுகை முறை அத்தனையும் ஆதாரபூர்வமானதாக இல்லை, எல்லாம் ரிக்கார்டாக இருக்குது இஸ்லாத்தில். நபிகள் நாயகம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. கிபி 571 சவுதி என்ற ஊரில் மக்காவில் பிறந்தார்கள். 40வது வயசில் இறைத்தூர் ஆக்கப்பட்டாங்க. 23 ஆண்டுகளும் நபிகள் நாயகமாக வேலை செய்தார்கள். மரணிச்சிட்டாங்க. அவர் மரணித்த பிறகு 4 கலீஃபாக்கள், 3வது கலீஃபா என்ன செய்கிறாருன்னா குர்ஆனை தோக்குறாரு. அவர் நபிகள் நாயகம் தோத்ததை பைண்டிங் பண்ணுறாரு. பிறகு குழப்பங்கள் வருது, அதை பதிவு செய்கிறாங்க. ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் மரணித்து 150 ஆண்டுகளுக்குள்ள நபிகள் நாயகத்தினுடைய சொல் செயல் அங்கீகாரம் எல்லாத்தையும் அவங்களுடைய தோழர் வழியாக கேட்டு 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 எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சுரைக்காய் சாப்பிட்டால் சொர்க்கம் போகலாம்ங்கிறேன். அப்படின்னா சுரைக்காய் 1 கிலோ 1 கோடி ரூபாயும். ஏன் சொர்க்கம்? சுரைக்காய் வாங்கினா சொர்க்கம் போயிடலாமா? அப்படின்னா தொலை வேணாம், நோன்பு வைக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், பெற்றோருக்கு வேணாம், சுரைக்காய் தின்ட்டு சொர்க்கம் போயிடலாம்னா 1 கோடி ரூபாய் 1 கிலோ சுரைக்காய். இப்போ நான் ஒரு வியாபாரியாக இருந்தால் தானே சொல்ல முடியும், சுரக்காய் வியாபாரியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்படிதானே? ஒரு சுரைக்காய் வியாபாரி என்ன செஞ்சிருப்பான், சுரக்காய் சாப்பிட்டால் சொர்க்கம்னு சொல்லியிருப்பான்.
இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சுரைக்காய் சாப்பிட்டால் சொர்க்கமா நரகமா என்பதை யாராவது இப்போ சொன்னால் அது நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகளை தேடினோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால குர்ஆனும் நபிமொழிகள் தான் இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரங்கள். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சரியா? இதுக்கு மாற்றமாக ஒரு கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக நபிகள் நாயகம் வழிகாட்டியதுக்கு மாற்றமாக பாரம்பரிய முஸ்லீம் என்ற பெயரில் ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி, ரப்பை, ராவுத்தர், மரைக்காரெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அது இஸ்லாத்தில் பிரிவில்லை, தொழில் ரீதியாக வந்த பிரிவை பின்பற்றுகிற இந்த முஸ்லிம்கள் தவறான வழிகாட்டுதலை பின்பற்றி இருக்கிறார்கள். அதனால இஸ்லாம் சொல்லுது அந்த பிரிவினைகள் இஸ்லாத்தில் இல்லை, அது தொழில் ரீதியாக பிரிவினைகள். சியா, சன்னி முஸ்லீம் இஸ்லாத்தில் இந்த கோட்பாடெல்லாம் கிடையாது. அதனால சமாதி வழிபாடு கிடையாது, சமாதி வழிபாடு இஸ்லாத்தின் ஆதாரம் கிடையாது. அந்த சமாதி வழிபாடை ஆதரித்து தொழுக வைக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழக்கூடாது என்று யார் சொல்றா? எல்லாம் உள்ள இறைவன் திருக்குர்ஆன்ல சொல்றார். திருக்குர்ஆன்ல 2 வகையா பள்ளிவாசலை கடவுள் பிரிக்கிறார். தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாசல், தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட பள்ளிவாசல் 2 இருக்குது. இணை வைக்காதவர்களால் நிர்வகித்தா மட்டும்தான் அது பள்ளிவாசல். கடவுள் ஒன்று, அவரை தவிர வேறு ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை. இறந்தவருக்கு இல்லை, சமாதிக்கு இல்லை, நாகூர் ஆண்டவருக்கு இல்லை, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப்க்கு இல்லை, மொயின் அப்துல் கார் ஜெயிலானுக்கு இல்லை, நாகூர் தர்காவில் இருக்கார அவருக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது நம்பணும். அப்படி நம்பினா தான் பள்ளிவாசல் தொழணும். நீங்கள் ஹஜ்ஜி மக்காவில் போய் ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, தாயத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜி செஞ்சாலும் ஹஜ்ஜி செல்லாது. 60 வருஷம் தாயத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டு தொழுதாருன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கிறவங்க. அல்லாவுக்கு இணை வைத்து கொண்டு அல்லாவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கிற முடியுமா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்படி வச்சுங்க, பளிச்சுன்னு புரியணும், தப்பாக நினச்சிக்கிறேன். சில உதாரணம் பளிச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தான் மண்டையில் டக்குன்னு ஏறணும். இப்போ ஒரு மனைவி சொல்கிறா வீட்டுக்காரனை பார்த்து, அருமை கணவரே, நாயகமே, தலைவரே, வீராதி வீரனே, சூராதி சூரனே, சோறு வைமா, ஹோட்டலில் தின்னு. ஆனால் அருமை நாயகமே பாரு, பாராட்டி நல்ல பாராட்டுதார் கணவரை. ஏம்மா துவைய அரைச்சிதாம்மா, கடையில் போய் தின்னப்பா, உனக்கு என்ன சமைச்சு போடுறது என்னென்ன மிஷினா? கணவரை வாயில் பாராட்டிட்டு எந்த பணி விடை செய்யலை, எந்த செய்யலை. அதே மாதிரி புருஷனும் உனக்கு என்ன வேணும், பிரியாணி என்ன வேணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு பேப்பரில் எழுதி தின்னுக்கன்னு கொடுத்தா கொண்டாடி ஒத்துக்குருவாளா? உலகத்தில் யாராவது ஒத்துக்குருவோமா? அப்போ வாயில் சொல்கிறது இஸ்லாமா, நடைமுறைப்படுத்துறது இஸ்லாமா? நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மதிக்கிறேன், எங்கள் தாயாரை என்ன சொன்னாலும் தட்ட மாட்டேன் சொல்கிறாரு. இப்போ ஒரு காக்கில் பருப்பு வாங்கிட்டு வாப்பா, உனக்கு என்ன கால் நொண்டியா? யார் மாவன் அம்மாவை பார்த்துக்காங்க. ஆனால் இங்கே நம்மகிட்ட மொத்தம் எப்படி சொல்கிறான்? அம்மாவை எப்படி மதிக்க தெரியுமா? தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, வாயில் பேசி என்ன செய்ய? இப்படி பல பேர் எப்படி இருக்காங்களோ அதை மாதிரி முஸ்லீம்களில் பல பேர் கடவுள் ஒன்று, ஆனால் நோயை நீக்கிறதுக்கு ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப், மொயின் அப்துல் கார் ஜெயிலானி, நாகூர் ஆண்டவர், மைதீன் பாத்திமான்னு சொல்லி இறந்தவர்கிட்ட போய் கேட்கறது, தர்காவில் போய் விழுறது. அப்போது இவர் தொழுதாலும், நோன்பு வச்சாலும், சக்காத்து கொடுத்தாலும், பெற்றோரை பேணினாலும் இறைவனுக்கு இணை வைத்தவர் சொர்க்கம். பேசிக் அலிபாத்தா. ஆனால் அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊன்னா அதுவே தெரியாமல் டைலாக் எப்படி படிக்க போக முடியும்? ஏபிசிடி தெரியாமல் ஃபாதர் மதன் வாசிக்க முடியுமா? அப்போ இஸ்லாத்தின் ஏபிசிடி எல்கேஜி யூகேஜி வணக்கத்துக்குரியவன் ஒருவனைக்கு வேறு யாரும் இல்லை, அவனுக்கு நிகர் அவன் மட்டுமே. அதுக்கு நிகராக ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இணை வைத்து கொண்டு அந்த பள்ளிவாசலை தொழுதா அது பள்ளிவாசல் கிடையாது. நீங்கள் பாங்கு சொல்லலாம், தொலை வைக்கலாம், நபி வழின்னு சும்மா வாயில் சொல்லலாம், செல்லாது. உலகத்தில் ஏமாற்ற முடியாது யாரையும். அல்லாஹ்வுடைய சட்டம் தான் பள்ளிவாசல் இருக்கணும். பள்ளிவாசலில் அல்லாஹ்வை தவிர அவர் யாரையும் அழைக்கப்படக்கூடாது. அதுதான் பள்ளிவாசலே. அன்னல் மசாஜிதில் இல்லை ஃபலா தது மாலையா. பள்ளிவாசல் அனைத்தும் எல்லாம் இல்லை இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உள்ளது. நான் பள்ளிவாசல் கட்ட 1 கோடி ரூபா கொடுக்கேன், துட்டு கொடுத்துட்டு நான் விளையிடணும். நான் 1 கோடி ரூபா கொடுத்த ஏன் பள்ளிவாசல்னு எனக்கு சொல்ல ரைட்ஸ் கிடையாது. ஏன்? இறைவனுக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன். அப்போ தான் எனக்கு மறுமையில் இந்த பள்ளிவாசலுக்காக இறைவன் நான் இறந்தப்புறம் கூலி தருவார். நான் தான் பள்ளிவாசல் என்ன சேர் அங்கே போடு இங்கே போனால் 1 கோடி ரூபா கொடுத்தா இங்கே வந்து அல்லாஹ் முன்னாடி நான் வந்து உயர்வு தாழ்வுன்னு பார்க்க முடியுமா? நீ 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, 1 ரூபா கொடுத்தாலும் சரி, பள்ளிவாசல் கொடுத்துட்டுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த பள்ளிவாசல் அதிகாரம் யாருக்கு தான்? இறை சட்டம் மட்டும்தான் இருக்கு. நம்ம மனித சட்டங்களை பள்ளிவாசலில் செயல்படுத்தினால், இணை வைத்தால் அங்கே தொழக்கூடாதுன்னு கடவுள் சொல்லிட்டார். வலா தக்கும் ஃபீ அபதன், குர்ஆன் வசனம். நபியே நீங்கள் ஒரு காலம் அதில் நின்றி வணங்காதீர்கள். இப்போ 2 வகையான பள்ளிவாசல் இருக்குது. தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட பள்ளிவாசல், அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாசல் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முஸ்லீம்கள் இதே நிறைய பேருக்கு புரியலை. அப்போ நாங்கள் இதை மாதிரி போய் அங்கே போய் சொல்லுறோம்.
கடவுள் ஒன்றுங்க, லா இலாஹ இல்லல்லாங்க, முஹம்மது ரசூலுல்லாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, தர்காவுக்கு போகாதீங்க, தாயத்து போடாதீங்க, பில்லி சுனியத்தை நம்பாதீங்க, பேய் பிசாசை நம்பாதீங்க, நீங்கள் பால் காட்சிங்கிற பேரில் இல்லா மார்க்கத்துக்கு மாற்றமாக செய்கிறீங்க, நபிகள் நாயகத்தை பள்ளியாசல உட்காந்து பாட்டு படிக்கிறீங்க, புகழ் மாலை, அல்லாவும் நபி ஒன்றுங்கிறீங்க, பிள்ளையை தர்றது அல்லாஹ், நபியும் பிள்ளை தருவார், நோயை நிற்கிற நபியும் நிற்குவார், அல்லாவும் நிற்குவார்னு சொல்லி ஷிர்க்குங்க. இந்த கடவுள் ஒன்று தாங்க, நபி அதை சொல்லத்தாங்க வந்தார், நபி கடவுள் கிடையாதுங்கன்னு சொன்னால் எங்களை அடிக்க வராங்க, உதைக்க வராங்க, புரியலாம். மூதாதையர்கள் இல்லையா, பழங்காலத்திலேருந்து 500 600 வருஷமா 800 வருஷமா முகலாய மன்னர் காலத்தில் கிடைச்ச இஸ்லாத்தை சிந்திக்காமல் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லணும் பழமைவாதிகளாக இருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமாக ஒன்று சொல்லுங்கன்னா, இப்போ அவங்க ஆதாரப்பூர்வமாக என்னெல்லாம் செய்கிறாங்க, 5 நேரம் பாங்கு சொல்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்கிறாங்கல்ல, அது இருக்குது. ஆனால் அந்த பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி செலவாத்து சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த முன்னாடி ஒன்று ஓதுறாங்கல்ல அரபியில், அது கிடையாது. அது எங்கே ஓதணும், பின்னாடி ஓதணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிட்டு பின்னாடி ஓதணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா. ஆனால் எங்கே ஒன்று வந்துச்சுட்டாங்க, முன்னாடி ஒன்று வந்துச்சுட்டாங்க. அதே மாதிரி பெண் பார்க்கறதுக்கு நிச்சயதார்த்தம் கிடையாது இஸ்லாத்தில். பெண்ணும் பார்க்குறதா இருக்குது, அடுக்கலை, மறு வீடு, வரதட்சணை, அது இது, பெண் வீட்டு சாப்பாடு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க பள்ளிவாசலில் பேரை வச்சு. அப்போ பள்ளிவாசலில் பேர் வைத்து நீங்கள் நடைமுறைப்படுத்துவதால் இது இறைவனுக்குரிய இடம், இறை சட்டம் தான் இருக்கணும். மனித சட்டங்களை கொண்டு நுழைக்கக்கூடாது. மனித சட்டங்களை உள்ளே நுழைத்து இறைவனுக்கு இணையாக்கியதினால் அந்த இடத்தினுடைய புனிதம் கெட்டு போயிடுச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. அதனால் அங்கே தொழ வேண்டாம். நாங்களாம் சுயமாக முடிவெடுக்கலை, குர்ஆன் படி முடிவெடுக்கணும். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பள்ளிவாசல் எங்கள் கைக்கு இப்போ கிடச்சிருக்குது, அவங்களே மாறி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதுரையில் கரீம்ஷா பள்ளிவாசல் மாறி இருக்குது, மஹபூப் பாளையம் மதுரையில் மாறி இருக்குது, கடையநல்லூரில் பல பள்ளிவாசல் மாறி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மாறிடுச்சு, சென்னையிலே நிறைய பள்ளிவாசல் மாறி இருக்குது, கானத்தூரில் மாறி இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயே மாறிக்கலாம். மூதாதையர்கள் தானே உடனே மாற மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பிரச்சாரம். எங்கள் அப்பா பாட்டமார்கள் தானே புரியாமல் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா தப்பாக புரிஞ்சிச்சுங்கிறதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே இருக்க முடியுமா? புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுக்கணும். இப்படி இருக்காதீங்க, இஸ்லாத்தில் இல்லைங்க, அப்படி குர்ஆனை படிங்க, நபி மொழியை படிங்க, நபிகள் நாயகத்துக்கு எதிராக இருக்குங்கன்னு சொன்னால் அவங்க உடனே புரிஞ்சுக்க. பழக்க தோஷத்தில் இருக்காங்களா இல்லையா? அவங்க இன்னும் நாள் பிடிக்கும். நாங்கள் 40 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், 40 வருஷத்தில் 70% மாறிட்டாங்க. அது இறைவன் அருளால் எங்களுடைய பிரச்சாரத்தில். இன்னொரு 30% அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 10-20 வருஷத்தில் எல்லாமல்ல இறைவன் இந்த முழு சமுதாயத்தையும் ஒரு கொள்கையை நோக்கி இறைவன் திருப்புவார் இன்ஷா அல்லாஹ். அந்த காலம் வெகு விரைவில் கனியும். அது வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். அதே நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இன்னும் கூடுதலாக அந்த பொறுப்பை எடுத்து நாங்கள் செய்வோம் என்பதை கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்.